சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நாளை முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள காலத்தில் அவசர வழக்குகளை வாரந்தோறும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தாக்கல் செய்யலாம் என்று தலைமை பதிவாளர் ஜோதிராமன் அறிவித்துள்ளார். நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, குமரேஷ் பாபு, கலைமதி மே 8, 9ஆம் தேதிகளில் அவசர வழக்குகளை விசாரிப்பர் என்றும் மே 15, 16ஆம் தேதிகளில் நீதிபதிகள் PT ஆஷா, சக்திவேல், செந்தில்குமார் ஆகியோர் வழக்குகளை விசாரிப்பர் என்றும் தெரிவித்துள்ளார். மே 22, 23ஆம் தேதிகளில் நீதிபதிகள் சுவாமிநாதன், சரவணன், பாலாஜி ஆகியோர் விடுமுறை கால நீதிபதிகளாக செயல்படுவர் என்றும் மே 29, 30ஆம் தேதிகளில் நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத், சவுந்தர் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அவசர வழக்குகளை விசாரிப்பர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை கிளையில் அவசர வழக்குகளை விசாரிக்க நீதிபதிகள் வேல்முருகன், அப்துல் குத்தூஸ், தனபால், வடமலை, ராஜசேகர், மஞ்சுளா, ஸ்ரீமதி, குமரப்பன், விஜயகுமார், விக்டோரியா கௌரி, அருள்முருகன் ஆகியோர் விடுமுறை கால நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் ஜோதிராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதால் அறிவிக்கப்பட்டுள்ள பட்டய கணக்காளர் தேர்வு தள்ளி வைக்க கோரி தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. பட்டய கணக்காளர் தேர்வுகள் வரும் மே 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்வு தேதியை ஒத்திவைக்க உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தேர்வுகள் நடக்கும் தேதிகளில் வாக்குப்பதிவு எதுவும் நடைபெறவில்லை என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.